بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة எல்லாமுள்ள அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தினுடைய மார்க்க சட்டதிட்டங்களை அறிந்து கொள்ளும் வகைகளில் நல்ல பண்புகளும் தீய பண்புகளும் என்ற தலைப்பின் கீழ் திருக்குர்ஆனும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித் தந்த அறிவுரைகளை நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடரில் உண்மைக்கு எதிர்ப்பதமாக திகழக்கூடிய பொய் எவ்வளவு மோசமானது என்பதை பற்றியும் அதில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அடிப்படையில் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு 2 உதாரணங்களை நேற்று நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலேயும் உண்மையாளர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள், பொய் பேசியதில்லை. அதேபோன்று எதிர்த்தரப்பில் இருந்த நபிகள் பெருமானார் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்களாக இருந்தவர்களிடத்திலேயும் அவர்கள் பொய் பேசியதில்லை. இந்த செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடரிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பொய்யினுடைய கடுமையை பற்றி குறிப்பிடும் பொழுது சஹீஹுல் புகாரியில் 33வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், நயவஞ்சகனின் தன்மைகள் 3ஆகும், அடையாளங்கள் 3ஆகும் என்று சொல்லி அதில் முதலாவதாக இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்திலே மிக கடுமையான தண்டனை பெறக்கூடியவர்கள், அதில் அல்லாஹுவை மறுத்தவர்கள், இவங்க கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அல்லாஹுவை மறுத்தவர்கள்ல 2 வகையினர்கள் இருக்கிறார். நேரடியாகவே அல்லாஹ் இல்லை என்று சொன்னவர்கள், அல்லாஹ்வுக்கு இணையாக ஷிர்க்கை வைத்தவர்கள். இன்னொரு சாரார் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை போன்று மக்களிடத்தில் நடித்துக் கொண்டு அல்லாஹுவை மறுத்துக் கொண்டு இருந்தவர்கள், அல்லாஹ்வின் கட்டளையை புறக்கணித்துக் கொண்டு இருந்தவர்கள். இதுல அல்லாஹ் தஆலா யாருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹுவை நம்புவதை போன்று மக்களிடத்திலே காட்டிக்கொண்டு நடித்துக் கொண்டிருந்தார்களே இவர்களுக்கு தான் ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கிறான். அவனும் காபிர் தான், நயவஞ்சகனாக இருக்கிறானே முனாஃபிக், அவனும் காபிர் தான். நேரடியாக மறுத்தவனும் அபூஜஹில் உத்பா போன்றவனும் காபிர் தான். ஆனா அபூஜஹிலுக்கு கொடுக்காத, உத்பாவுக்கு கொடுக்காத, ஷைபா போன்றவர்களுக்கு கொடுக்காத தண்டனையை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்னா அந்த நடிக்கக்கூடிய நயவஞ்சகனுக்கு கொடுக்கிறான். ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தட்டில் அவர்கள் கிடப்பார்கள். நரகத்திலே ஆக கடைசியில் ஒருவன் இருக்கிறான் என்றால், கடும் வேதனைக்கு ஆளப்படுத்தப்படுகிறான் என்று சொன்னால் அவன் யார் என்றால் நயவஞ்சகன். இந்த நயவஞ்சகன் எந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்வான், அதை நீங்கள் பின்பற்ற போகிறீர்களா? ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன், அல்லாஹ்வை நம்புவனாக இருப்பவன், மறுமையினுடைய வெற்றியை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவன், அவ்வளவு மோசமானவனாக இருக்கக்கூடிய அவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மையை, இந்த அடையாளத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரப் போகிறீர்களா என்ற கருத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், முனாஃபிக்கினுடைய தன்மைகள் 3. அந்த 3 அடையாளங்களில் முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவன் பேசினால் பொய் பேசுவான். எனவே நீங்கள் பொய்யை பேசி அந்த நயவஞ்சகனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உங்களிடத்தில் நீங்கள் கொண்டு வந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படி நயவஞ்சகனுடைய தன்மை உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் அது எங்கே கொண்டு போய் சேர்க்கும், இதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 6094வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. வ இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர் வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், இந்த பொய் கெட்ட விஷயங்களுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, கெட்ட விஷயங்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. நீங்க பொய் பேசினீர்கள் என்று சொன்னால் அத்தோடு என்ன செய்வதில்லை, உங்களை அது விட்டு விடுவதில்லை. பொய்யான விஷயங்கள், உங்கள கெட்ட பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் உங்களை என்ன செஞ்சு கொண்டு வந்து சேர்த்து விடும். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி
ஒரு அடிப்படையை தொட்டு விட்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நிறைய தவறான காரியங்கள் நமக்கு வந்துவிட்டால் அந்த அடிப்படை விஷயங்களை மொத்தமாக புறக்கணிப்பார்கள். சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது, ஏன் நீங்கள் அதிகம் கடனை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுகிறீர்கள்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அழகா பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஐவேளை தொழுகையில் கேட்பார்கள், தொழுகைக்கு ஐவேளை தொழுகை முடிந்த பிறகு கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மாஸமி வல் மக்ரம், பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் கடனை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இது அடிக்கடி அதிகம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டதற்கு காரணம் என்ன? ஏன் இதை திரும்ப கடனை விட்டும் என்று கேட்கிறீர்கள் என்று நபித்தோழர்கள் அவரிடத்தில் கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகாக பதில் அளித்தார்கள். இன்னர் ரஜுல இதா கரிம, ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிவிட்டால் என்ன செய்தா? ஹத்தஸ கதப வைதா வாத அஹ்லஃப, பேசினால் பொய் பேச ஆரம்பித்து விடுகிறான், வாக்கு கொடுத்தால் வாக்கு மீற ஆரம்பித்து விடுகிறான். இவனை வாக்கு மீறுவதற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம், பொய்யை பேசுவதற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் இந்த கடன் தான். ஆனா கடன் வாங்கிவிட்டு என்ன செய்கிறான்? குறித்த நேரத்தில் கொடுக்க முடியவில்லையானா பொய் பேச ஆரம்பிச்சிருவான். நாளைக்கு தருகிறேன் வாங்க, ஏன்னா இன்னைக்கு அவனுடைய திட்டில இருந்து பாதுகாப்பு பெறணும், அவன்கிட்ட கொஞ்சம் என்ன செய்யணும், ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்காக என்ன செய்யறான்னா நாளைக்கு பணம் கிடைக்குமா, அது உறுதியாண்டா உண்மையிலேயே அவனுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு மாசம் வந்தாலும் நமக்கு பணம் கிடைக்காது, இன்னைக்கு அவன்கிட்ட தப்பிக்கணும், ஒரு பொய்ய பேச சொல்லுவான். அப்ப கொடுத்த வாக்கின்படி அடுத்த நாள் வந்தாண்டா அந்த வாக்கின்படி இவன் நடப்பாண்டா அந்த வாக்கையும் அவன் மீறுவான். என்ன தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே என்ன செய்து விடுகிறான்? பொய் பேச ஆரம்பித்து விடுகிறான். கேட்டு என்ன செய்யறான்? பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவான்? அப்ப என்ன இல்லன்னு சொல்ல அனுப்புறமா இல்லையா? வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகிட்ட அவர் கேட்டாருன்னா அப்பா வெளியூருக்கு போயிட்டாரு, போன் சொன்னா மனைவிட்ட கொடுத்து அவன் அங்க வேலைய பண விஷயமா தான் எங்க போயிருக்காங்க சொல்லுகிறோமா இல்லையா? இது ஏன் அவனுக்கு இந்த நிலையை உருவாக்கியது? நல்ல நேரத்திலே சாதாரணமாக எடுத்து ஒழுங்காக பேசிக் கொண்டிருந்தவன் ஏன் தான் வீட்டில் இருந்து கொண்டே இல்லை என்று சொல்கிறான்? தெரிந்து கொண்டே நாம் அடுத்த நாள் கொடுப்பேன் என்று ஏன் சொல்லுகிறான்? இந்த கடன் தான் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால அல்லாஹ் இந்த அடிப்படையில் என்னை காப்பாத்திரு. அந்த மாதிரி இந்த பொய் இருக்கிறது, இது கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கின்ற எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் என்ன செய்துவிடும்? உங்களை கொண்டு சேர்த்துவிடும். என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம தப்பிக்கலாம், அதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் நமக்கு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிட்டால் எல்லா கெட்ட காரியத்தையும் அம்மாட்ட போய் சொல்லலாம், தந்தைகிட்ட போய் சொல்லலாம், தன் நண்பர்கள்ட்ட போய் சொல்லலாம், எப்படியும் நம்ம போய் சொல்லி தப்பிச்சுட்டு போயிடலாம். அப்படிங்கும் போது எல்லா தவறுகளையும் செய்வதற்கு அவன் மனம் என்ன செய்யும்? தூண்டும். இன்ன நஃப்ஸ அம்மாரத்தும் பிஸ்ஸு, இந்த உள்ளம் இருக்கிற தீமைகளை அதிகமாக உங்களுக்கு தூண்டும். அதுல பொய் வந்துருச்சுன்னு சொன்னா போதும், அந்த பொய்ங்கிற அந்த பிளாட்பாரத்தில் எல்லா ட்ரெயினும் ஏறி போய்கிட்டே இருக்கு. என்ன பேசஞ்சர் ட்ரெயின் போவோம், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போவோம், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் போவோம், எல்லாம் வர்ற மாதிரி எல்லாமே என்ன செய்யும்? இந்த பொய் என்ற அந்த பிளாட்பாரத்தை அமைத்து கொடுத்து விட்டீர்களே ஆனால் எல்லா தீய பழக்க வழக்கங்களும் அதுல ஏறி போய்கிட்டே இருக்கு, அது வாட்டுக்கு போகும். ஏன்னா தண்டவாளத்தை அமைத்து கொடுத்துட்டீங்க, அதனால அதுல எல்லாம் ஏறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் வந்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொய் பேசிடாதீங்க, பொய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடாதீங்க. கெட்ட பழக்கத்தில் கொண்டு வந்து அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் மொத்தமாக கொண்டு போய் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த பொய் பேசக்கூடிய ஒவ்வொன்றும் நிலை என்ன கடைசியில் ஆகும்? அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்னர் ரஜுல லயக்திபு ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி கஸாப், பொய் பேசுகிற அந்த மனிதன் கடைசியில் அல்லாஹ் என்ன எழுதி விடுறான்னா மகா பெரிய பொய்யன் அப்படின்னு பேர் எழுதி வச்சிருக்கான். யாரை பொய் பேசி ஒரே ஒரு சின்ன ஒரு பொய்யை துவங்கியவன் அவனுடைய பொய்யை தொடர்ந்த காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் இறுதியாக மாபெரும் பொய்யன் என்று எழுதப்படுகிறான். சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பில் பொய் பேசுவதற்கு அதிக முயற்சியை செய்கிறான், அதிக அக்கறையை காட்டுகிறான். இதன் காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் கஸாப், மாபெரும் பொய்யன் என்ற பெயரும் எழுதப்படுகிறான். அவன் இந்த மாபெரும் பொய்யன் என்று அவன் எழுதப்படுவான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற நேரத்தில் நம்மை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதியாக ஆக்குவானா? அதை தான் நாம் முன்னாடி சொல்லும், ஹாதா யௌம் யன்ஃபௌஸ் சாதிகீன சிதுக்குஹும், உண்மையாளர்களுக்கு அவருடைய உண்மை பயனளிக்கும் நாள் அல்லாஹ் சொல்றான். அவன் உண்மையாளராக நடந்து கொண்டால் தான் அவனுக்கு பயனளிக்கும். நம்ம பொய்யனாக போய் நின்றோம்னா அதுவும் மிக பெரும் மாபெரும் பொய்யன் என்று அல்லாஹ் தஆலாவை எழுதி விட்டான் என்று சொன்னால் அவன் கன்ஃபார்மா நேரடியா என்ன செய்யணும்? நரகத்துக்கு போயிட வேண்டியதுதான்.
அதனால் இந்த பொய்யில் இருந்து முழுக்க முழுக்க தவிர்ந்து கொள்வதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க. இந்த நமக்கு இறையச்சத்தை போதிக்கக்கூடிய, இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான நாள் என்னென்றால், அழகான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்திலும் கூட பொய் பேசுபவர்கள் நிறைய இருக்கிறாங்க, திருடுபவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. பாத்தீங்க பள்ளியாசல்ல இறையச்சத்து வர மாட்டாங்க. யாரு மாற்று மதத்தவரை வர்றாங்க, எல்லாம் நம்ம ஆளுக்கு தான் வர்றாங்க. வந்தாலும் என்ன பேக்குக்குள்ள உள்ளுக்குள்ள உள்ளதை போய் என்ன செஞ்சா தூக்கிட்டு போயிடறான். அப்ப என்ன ஒரு இறையச்சத்தை இவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? நோன்பு வைத்து என்ன பயன் இருக்கிறது? அதான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹ் புகாரியில் 1903வது செய்தியாக இடம்பெறுகிறது. மல்லம் யது கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தாமஹு வ ஷராபஹு. ஒருவன் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை வைத்துக் கொண்டு கெட்ட செயல்களையும் அதே மாதிரி பொய்யான நடவடிக்கைகளையும் எவன் விட்டுவிடவில்லையோ அவன் தாகித்திருப்பதினாலோ பசித்திருப்பதினாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ரமலான் மாதத்தில் நீ இறையச்சத்தை நீ அதிகமாக்கணும். இந்த ரமலான் மாதத்திலும் கூட நீ பொய் பேச ஆரம்பித்தால், பொய்யான நடவடிக்கையில் நீ ஈடுபட்டாய் என்று சொன்னால், நாம் நோன்பு வைத்ததினால் எந்த நன்மையும் இல்லை, அல்லாஹ் கண்டுக்கிறவே மாட்டான். ஆனால் இந்த நோன்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுக்கிறார். உண்மையிலேயே பயபக்தியுடன் இறையச்சத்துடன் ஒருவன் நடக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய வாயில் இருந்து வரக்கூடிய துர்வாடை கூட அத்யபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ், கஸ்தூரி மணத்தை விட பரிசுத்தமானதாக அல்லாஹ் பார்ப்பான். கெட்ட வாடை வந்தாலும் கூட அதை அல்லாஹ் தஆலா கஸ்தூரி வாடையை விட சிறந்ததாக எண்ணுகிறான், எடுத்துக் கொள்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. ஆனா நோன்பை வைத்துக் கொண்டே பொய்யான காரியத்தையும் பொய்யான செயல்களையும் ஒருத்தன் செய்கிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அவன் தாகித்திருப்பதனால பசித்திருப்பதனால ஒன்னும் இல்லை. அவன் பசித்தான் தாகித்திருந்தான், அவனும் அவ்வளவுதான். மறுமை நாளையில் அல்லாஹ் சொல்வானே, இந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் கூலி. அதுல அஸ்ஸியாமு லீ, இந்த நோன்பு எனக்கே உரியது, இந்த நோன்புக்கு நானே கூலி கொடுப்பேன், மற்ற எல்லாத்துக்கும் 10 இருந்து 700 மடங்கு, ஆனால் இதற்கு அளவே கிடையாது என்று சொன்னானே, அதுல இவன் போய் நிக்க முடியாது. ரையான் என்ற அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவதில் போய் நிற்க முடியாது. காரணம் ஏன்? பொய்யான நடவடிக்கைகளையும் பொய்யான பேச்சுகளையும் அவன் ஈடுபட்ட காரணத்தினால் இந்த நோன்பு கூட அவனுக்கு பயனளிக்காமல் போய்விடுகிறது. 1000 மாதங்களை விட சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது, அதனுடைய நன்மையும் அவனுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. வெறும் பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் தான் அவனுக்கு மிச்சமாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடுமையாக என்ன செய்கிறார்கள்? எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொய்யான செய்திகள் சில விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். ரொம்ப மோசமான டேஞ்சரான பொய்கள் என்னென்ன? அதுல சஹீஹ் புகாரில் 3509வது செய்தியாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இன்ன மின் ஆகல் ஃபிரா அய்யர் ரஜுல் இலா கைரி அபீஹி. பொய்யான விஷயங்களிலே ரொம்பவும் மோசமானது என்னவென்றால், ஒரு மனிதன் தன் தந்தை அல்லாதவனை தன்னுடைய தந்தையாக வாதிடுவது. அவன் தந்தையே கிடையாது, இவன் தான் என்னுடைய தந்தை என்று சொல்வது, அதை வாதிடுவது, இது மிகப்பெரிய ஒரு பொய் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார். நீ செய்யக்கூடிய விஷயங்களிலே ரொம்ப டேஞ்சரான பொய்கள்ல இது ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அவங்களுடைய வாழ்நாளில் நடந்த பல சம்பவங்கள் இந்த இது தொடர்பாக நமக்கு விளக்கத்தை தருகிறது. இவங்க கூட நிறைய பேர்கள் என்ன செய்யறாங்க? குழந்தை இல்லை என்பதின் காரணத்தினால் நம்ம குழந்தைகளை எடுத்து வளர்க்கிறாங்க. வளர்க்கும் போதே எப்படி சொல்லுகிறாங்கன்னா, அவங்களுடைய தந்தையாக அவங்களுடைய தாயாகவே தாயின்ற கூப்பிடுறது, தந்தைன்னு கூப்பிடுவது, இப்படியே பழக்கிறாங்க. இப்படி பழக்குவதை இஸ்லாம் கண்டிக்கிறது. இவர் யாருக்கு பிறந்தாரோ அவரைத்தான் அவருடைய தந்தை என்று சொல்ல வேண்டுமே தவிர, நீங்கள் வளர்த்ததின் காரணத்தினால் உங்களை தந்தை என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பல ஆண் குழந்தைகள் ஹதீஜா நாயகி அவர்கள் மூலமாக பிறந்திருக்கிறது. அதுல கூட அபுல் காசிம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பேர் உண்டு, காசிமுடைய தந்தை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பெயரை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். யாரு ஷக்குடைய நாளில் நோன்பு வைக்கிறாரோ அவர் அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார் அப்படின்னு சொல்லுவார். அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். இப்படி ஹதீஸ்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். காசிமுடைய தந்தை அப்படி ஒரு பேரு, ஒரு பிள்ளை இருந்திருக்கிறார். ஆனாலும் எல்லா குழந்தைகளுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறு வயதிலேயே இருந்துட்டாங்க, ஆண் குழந்தைகள். அதனால அவர்கள் ஒரு வளர்ப்பு மகனை எடுத்திருந்தாங்க. அவங்க பெயர் ஸைத்.
இந்த ஜெயிதின் மீது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரொம்ப பாசம் வைத்திருந்தாங்க. அவருடைய பிள்ளை மீதும் பாசம் வைத்திருந்தாங்க. அவருடைய பிள்ளை உசாமாவின் மீதும் அல்லாஹ்வின் தூதர் அவர் அளவு கடந்த அன்பு, ஜெயிதின் மீதும் அளவு கடந்த அன்பு. நீங்கள் கூட ஹதீஸிலே நீங்கள் படித்திருக்கலாம், புகாரியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி திருடிட்டாங்க. அவங்கள்ட்ட தண்டனையை காப்பாற்றுவதற்கு யார் போய் பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொன்னா உசாமாவை சொல்லுவோம். அவங்க தான் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமானவராக இருக்கிறாங்க. அந்த சின்ன பையனை அனுப்பி விட்டோம்னா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடலாம், அவங்களுடைய அந்த தண்டனையிலிருந்து குறைத்து விடலாம்னு நினைத்து உசாமாவை அனுப்பினாங்க. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மார்க்க சட்ட விஷயங்கள்ல என்ன கிடையாது, அந்த பாசம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. என் மகள் பாத்திமா திருடினாலும் வெட்டியிருப்பேன்னு கண்டிச்சு விட்டாங்க. அந்த உசாமா, இந்த ஜெயித், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லாம் ஜெயிதின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த அன்பை வைத்திருந்த நேரத்தில் எப்படி அவர்கள் அழைப்பார்களாம்? சஹீஹ் புகாரியில் 4782வது செய்தியாக இடம்பெறுகிறது. குன்னா நதுஹு இல்லா ஜெயித் பின் முஹம்மது, நாங்கள் அவரை ஜெயித் பின் முஹம்மது என்று தான் சொல்லுவோம். ஆனா அவருடைய உண்மையான தந்தை பேரு ஹாரிசா, ஜெயித் பின் ஹாரிசான்னு தான் சொல்லணும். ஆனா ரசூலுல்லாஹி வளர்த்த காரணத்தினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த அன்பு செலுத்திய காரணத்தினால் நாங்கள் எல்லாம் எப்படி கூப்பிட்டோம் என்று சொன்னால் ஜெயித் பின் முஹம்மது என்று தான் சொன்னோம். முகம்மதுடைய மகன் ஜெயித் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் சொன்னோம். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 5வது வசனம் அல்லாஹ் தஆலா இறக்குகிறான், உதுஊஹும் லிஆபாயிஹிம் ஹுவ அக்ஸத் இன்தல்லாஹ், அவர்களை அவர்களுடைய தந்தை பெயரை கொண்டு நீங்கள் அழையுங்கள், இதுதான் அல்லாஹ்விடத்தில் நேர்மையானதாகும். அவங்களுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அந்த தந்தையின் மூலமாக தான் இவர் பிறந்திருக்கிறார். அப்படி பிறந்திருக்கின்ற பொழுது இன்னொருவரை நீங்கள் தந்தை என்று அழைப்பது தவறு அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கின்ற வரையிலையும் அவர்கள் முகமதுடைய மகன் ஜெயித் தான் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், கண்டித்து உன்னுடைய தந்தை யாரோ அவரை பேருக்கு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழர்கள் அதற்கு பிறகு ஜெயித் பின் ஹாரிசா என்று சொன்னாங்க. ஆனால் நம்முடைய வளர்ப்பு பிள்ளைகள் எங்கேயாவது இருப்பார்கள் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது, இவர்தான் என்னுடைய தந்தை என்ற பெயர் அழைப்பதோ அல்லது இல்லாவிட்டாலும் இவர்தான் தந்தை என்று வாதிடுவதோ நம்ம கூடாது. அது மிகப்பெரிய ஒரு பொய் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி புகாரியில் 7043, இன்னமின் அப்ரல் ஃபிரா அன் யுரிய ஐனைஹி மாலம் தரா, கண்களால் பார்க்காததை தான் பார்த்ததாக சொல்வது மிகப்பெரிய அபாண்டம், மிகப்பெரிய பொய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏதாவது ஒண்ணு பார்த்தோம்னா என் கண்ணால பார்த்துட்டு வந்தேன், பார்த்தே இருக்க மாட்டான், யாராவது ஒருத்தன் சொல்லி இருப்பான், யார்ட்டையாவது கேள்விப்பட்டு இருப்பான், அத நீ பாத்தியா, நான் கண்ணால நான் பார்த்துட்டு வந்தேன், நான் அதை பார்த்துட்டு தானே நேரம் அவங்கள்ட்ட சொல்லுகிறேன் என்று சிலர்கள் ஒரு சில செய்திகளை சர்வசாதாரணமாக சொல்லிவிடுவாங்க. ஆனா அந்த கண்ணால் பார்த்ததனுடைய செய்தி இருக்கு, அதற்கு ரொம்ப வலிமை இருக்கிறது. அதான் நீங்கள் பார்த்தீர்களானால் கோர்ட்டுல நீதிமன்றங்கள்ல ஐ விட்னஸ், கண்ணால நேரா ஒரு ஆள் பார்த்தான் அப்படின்னு சொன்னான்னா அதற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பான், அதுக்கு ரொம்ப கடும் தண்டனையை கொடுத்துருவோம். இன்னும் நிறைய நீதிமன்றங்கள் நீங்க பார்த்தீர்களே, ஆனால் இந்த மாதிரி பொய்யான ஆட்களை நேரா பார்த்தேன் என்று சொல்லி அப்பாவிகளை குற்றவாளிகளை ஆக்கி ஜெயில கொண்டு போய் விட்டுறாங்க. உன்னை நான் விட்டுறோம், நான் நீ பார்த்ததா நீ சொல்லு, நான் அங்க பக்கத்தில் இருந்தேன் நீ சொல்லு, அவன் செய்கின்ற பொழுது நான் கண்ணால பார்த்திருக்கிறேன் என்று நீ வாதிடு, இப்படி சொன்னீங்கன்னா உன்னை நான் காப்பாத்தி விட்டுறோம், இப்படி எல்லாம் சொல்லி நிறைய அப்பாவிகளை இன்று ஜெயில தூக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி நிலையில நீ பார்க்காத நேரத்தில் என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய பொய்யே தப்பு. அதிலே மிக கடுமையான ஒரு பொய் என்று சொன்னால் பார்க்காததை நான் கண்களால் பார்த்தேன் என்று வாதிடுவது இருக்கிறதே, அது மிகப்பெரிய பொய் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர் சொன்னார். அதனால இந்த மாதிரி நிலையில் போகும் பொழுது பொய்யர்கள் 2 வகையா பிரிவா, சாதாரண பொய் சொன்னவன் ஒன்று, மிகப்பெரிய பொய் சொன்னவன் வருவான். அதில் இந்த கண்களால் பார்க்காததே நான் பார்த்ததாக சொல்லுவன் அடங்குவான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்து இன்னொரு செய்தி, இப்போ உள்ள அறிஞர்கள் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய பொய் புரட்டுகள் நிறைய, அதுல தன்னை உயர்ந்தவராக காட்டுவதற்கு என்ன சொல்வார்கள், பொதுவாகவே ரொம்ப உயர்ந்த நிலையில் மக்கள் யாரெல்லாம் கருதப்படுகிறார்களோ அவங்களோட இணைச்சு வச்சுக்கிறது. இணைச்சு வச்சோம்னா என்ன செய்வாங்க, மக்கள் நம்மளை நம்புவாங்க. விஜயகாந்த் வந்தா என்ன சொன்னாரு, இவர் கருப்பு எம்ஜிஆர், எம்ஜிஆர் மக்கள் இருந்தாங்கன்னா இவன் கருப்பு எம்ஜிஆர், ஏன் பக்கத்துல தான் இருந்தாரு,
ஏன் வீட்டுல தான் டீ குடிச்சாரு, நீங்க கூட நிறைய போனாலும் எங்க என்ன பேசிட்டு இருக்கோம், பீஜை கூட எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுருக்காரு அப்படி சொன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஆளு, தெரிஞ்ச ஆளு அப்படிங்கறத காட்டுறதுக்காக வேண்டி ஒரு யார் மக்கள்கிட்ட மரியாதை இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களை வந்து என்ன செய்ய பக்கத்துல இருந்தாரு, நின்றாரு, போனாரு. இந்த மாதிரி அறிஞர்கள் என்ன செய்ய இருப்பதிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ரொம்ப உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள்ட்ட வந்து பேசினாங்கன்னு சொன்னா மக்கள் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நான் கனவுல பார்த்தேன், 10 தடவை பார்த்தேன், 15 தடவை பார்த்தேன், இப்படிலாம் நிறைய கதையை நிறைய சொல்லி அனுப்புறான். இது வந்து பயான்கள்ல நீங்க நிறைய பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்த்தேன். இவன் அப்படியா ஹிலுல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இருந்தாங்களா, ஆமா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கத்துல இருந்தாங்கன்னு இவன் ரெண்டை சேர்த்து அடிச்சு விடலாம். என்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கனவிலே பார்க்க முடியும் என்று சொன்னால் முதலில் அவர்கள் யார் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரிந்திருந்தால் தான் கனவுலையே பார்க்க முடியும். ஒரு அப்துல் காதர் உங்க நண்பர் இருக்கிறான்னா நீங்க கனவுல பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடியும் நேரடியா நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறீங்க. அதனால கனவுல அந்த அப்துல் காதர் தான் வந்தாருன்னு தெரியும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யார் பார்த்திருக்கா, யாராவது பார்த்தவர்கள் யாராவது ஒருத்தர் இருப்பார் என்று சொன்னால் என்ன செய்யலாம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தேன், கனவுலையும் வந்தாங்கன்னு. உனக்கு யாருன்னு தெரியாது, நீ சொல்லக்கூடிய அந்த கற்பனை தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தது இல்லையே. நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி எப்படி கற்பனை நம்ம பண்ணிருக்காங்க, பெரிய ஜிப்பா போட்டிருந்தாங்க, தலப்பா பச்சை கலர் தலப்பா கட்டியிருந்தாங்க, கையில தஸ்பீஹ் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க, இப்படிதான் ரசூல் அப்படியே இருந்தாங்க. ஹதீஸ்ல நீங்க பார்த்தா கூட தலையில மாற்றமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிச்சு தலையில தலப்பா கட்டியிருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வந்து தோல் புஜ முறையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்திருக்கு ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு மாட்டுவதற்கு பெரிய துணிகள் எல்லாம் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அக்குள்கள் தெரியுமா, கையை உயர்த்தி இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகள் இருந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நீ காட்டக்கூடிய ஆட்களையும் பார்த்தீங்கன்னா இல்ல, தஸ்பீஹ் மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில வைத்திருந்ததாக ஹதீஸ்களில் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அவர்கள் காட்டிட்டு அந்த முறையை பார்த்தாலும் கூட நம்மளால என்ன செய்ய முடியல, காட்ட முடியும். இப்ப கம்ப்யூட்டர் காலத்திலேயே நேரடியா பார்த்தவன் சொல்றான், இப்படி இப்படி இருந்தான், கரெக்டா வரைஞ்சிட முடியுதா, அதை வரைஞ்சி கரெக்டா கண்டுபிடிச்சிட முடியுதா? இவன் அவன் ஒன்ன பார்த்திருப்பான், இவன் வரைகிறதுல இன்னொன்னு. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இதுதான். ஒரு மனிதன் படைக்கக்கூடிய படைப்பிற்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க கீழே போனீங்கன்னா பாருங்க, செருப்பு போடும் போது அடுத்த செருப்பு மாட்டிட்டு போயிடுங்க. மனிதன் தயார் பண்ண ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? நீங்க யாராவது இன்னொருத்தர் அடுத்தவனுடைய பிள்ளைய கை தூக்கி இழுத்துட்டு போயிருக்கீங்களா? ஏன் பிள்ளைங்க எடுத்து கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இத்தனை முகம் இருக்க, இத்தனை முகமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதம் தான் இருக்கு. நான் ஒரு மாதிரி இருக்கேன், நீங்க ஒரு எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான், 2 கண்ணு தான், மூக்கு தான், வாய் தான் இருக்குது. ஆனாலும் என்ன செய்ய முடியல, நமக்கு ஒரே மாதிரியா இல்லை, எல்லாம் வித்தியாசமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், படைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலாவுடைய அந்த படைப்பை நேரடியாக பார்த்து வித்தியாசம் பார்த்து அவனாலே சரியாக வரைந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. இவன் நேரடியாகவே பார்த்ததும் கிடையாது, போனதும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கிருந்து பார்க்க முடியும்? ஏன் இப்படி பொய் சொல்லுகிறான்? அதுக்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, லா யத்தமஸ்ஸலு ஷைத்தானு பி, ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் வரமாட்டான். புகாரியில் 6993. ரசூல்லா என்னுடைய என்ன செய்யுமா, ஷைத்தான் வந்து ரசூல்லாவுடைய தோற்றத்தில் வரமாட்டான். அதனால வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இதுல கூட விவரம் தெரியல, ஷைத்தான் உண்மையான ரசூல்லா தோற்றத்தில் வர முடியாது. இன்னொருத்தன் தோற்றத்தில் வந்து நான் தான் ரசூலுல்லாஹ்னு சொல்ல முடியுமா, முடியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றம் வராம அபூஜஹலுடைய தோற்றத்தில் வந்தான். வந்து உங்கள்ட்ட கனவுல வந்து சொல்லுகிறான், நான் தான் அல்லாஹ்வின் தூதர். அபூஜஹலுக்கு தாடி இருந்துச்சா இல்லையா? அவன் இறக்கின்ற பொழுதே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாடியை பிடித்துதான் கேட்டார்கள், அந்த அபூஜஹல் நீ தானே அபூஜஹலா அப்படின்னு கேட்பார். தாடி அளவுக்கு அவருக்கும் பெருசா தாடி தான் இருந்தாரு. தாடி அபூஜஹலுடைய தோட்டத்தில் வந்து நான் தான் அல்லாஹ்வின் தூதர். உங்களுக்கு தெரியுமா அபூஜஹல் எப்படி இருந்தாரு, அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருந்தாருன்னு 2 பேருக்கும் தாடி தான் இருந்துச்சு. அல்லாஹ்வின் தூதருடைய உண்மையான தோற்றத்தில் தான் உங்கள்கிட்ட வர முடியாதே தவிர வேற தோற்றத்தில் வந்து ஷைத்தான்னு சொல்லலாம். அப்ப இதை தெரியாமல் அல்லாஹ்வின் தூதர் எனக்கு வந்தாங்க, நான் தான் அல்லாஹ்வின் தூதர்னு சொன்னாங்க என்று நிறைய கதைகளை சொல்லுவாங்க. நிறைய நோட்டீஸ்ல மதீனாவில் நடந்த உண்மை கதை அப்படின்னு கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, மக்கள் எல்லாம் இப்படி அநியாயத்தில் இருக்கிறார்கள், இவர்களை எல்லாம் நீங்கள் திருத்த வேண்டும், இந்த நோட்டீஸை வந்து 10,000 அடிச்சு விடணும். பாத்திருக்கீங்களா இல்லையா? மதீனாவில் திடீர்னு வரும், அங்க இருக்கக்கூடிய ஒரு அஜர்த்து வந்து மக்காவுல கனவுல கண்டாரா,
இதை நீங்க வெளியிட்டீர்கள் என்று சொன்னால் உங்க குடும்பத்தில் அப்படி வரும் இப்படி வரும், ஒரு நாள் கிழிச்சு போட்டாரு உங்க குடும்பமே நாசமா போச்சு, இதெல்லாம் என்ன செஞ்சா எழுதி வச்சிருக்கிறா, அதை என்ன பயந்து பார்த்துட்டு ஐயோ கிழிச்சா போய் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி கொண்டு அதுக்கு ஒரு 1000 நோட்டீஸ என்ன அச்சடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த கனவு தொடர்பாக ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை அதே செய்தியின் முன்னிலையில் சொல்கிறார்கள். மன் ராணி ஃபில் மனாமி, யார் என்னை கனவில் பார்ப்பாரோ ஃபஸயரானி ஃபில் யக்லதி, விழிப்பிலும் என்னை பார்த்து விடுவார். நீ கனவுல பார்த்தியண்டா நிதர்சனமாக என்னை நீ பார்த்துடலாம். எப்ப நிதர்சனமா பார்க்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உயிரோடு வாழ்கின்ற காலத்துல கனவில் வந்து அல்லாஹ்வின் தூதர் தான் சொன்னா அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று சஹீஹுல் புகாரியில் அதே செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது கனவுல நம்ம காலத்தில் வாழ்ந்தவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அவருடைய காலத்தில் வெளியில் எங்கேயாவது இருந்து ரசூலுல்லாஹை பார்க்காமல் கனவில் பார்த்தா சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால் நேரடியாக பார்க்கும் நிலையை ஏற்படுத்துவான் என்று அழகா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்ன செய்கிறார்கள், நிறைய பேர்கள் வந்து பொய்யான கனவுல நான் அதை கண்டேன் இதை கண்டேன் அப்படி கண்டேன், அல்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கண்டேன் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை? சஹீஹ் புகாரியில் 7042வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் தஹல்லம பிஹுலுமின் லம் யரஹு, தான் பார்க்காத ஒரு கனவை பார்த்ததாக அவர் சொன்னார். குல்லிஃப ஐ யக்கித பைன ஷஈரத்தைனி வலை யஃபால, 2 கோதுமைகளை கொடுத்து இந்த 2ஐயும் சேர்த்து நீ முடிச்சு போடு என்று சொல்லப்படும். அவனால் போட முடியாது. மறுமை நாளையில போடலன்னா உள்ள கொண்டு போய் சேராங்க. 2 இது சும்மா சாதாரண நூலை கொண்டு வந்து கொடுத்தாலும் முடிச்சு போறதுக்கு ஒரு மாதிரியே நம்ம கண்ணு முரட்டுது. அன்றைய காலத்துல நல்ல கண் பார்வை இருந்தது, இப்ப எல்லாம் கண்ட கடையெல்லாம் திண்டு கண் பார்வை எல்லாம் போயிருச்சு. ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு ஒரு ஆள். என்ன இப்படி போட்டு அடிக்கிறாருன்னு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, ஏன்னா இந்த பையனை போட்டு இந்த மாதிரி அடின்னு அடிக்கிறிய, முட்டா பயலுக்கு ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல, போட்டு அட்டின்னு அவன் அம்மா அப்பா வந்து கடந்து கத்துறான். பக்கத்து வீட்டுக்காரு புட்டிச்சு திரும்ப திட்டினாரு, அடா முட்டா பயல, அவன் கிடையாது, ஓம் புள்ள யாரு ஏன் புள்ள யாருன்னு உனக்கு தெரியலையே, முதல்ல கண்ணாடியை போட்டாரு, அது ஏன் வீட்டு பையனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரும் கண்ணாடி தெரியாம புள்ள எவ்வளவு சைஸ்ல உள்ளவன என்ன செய்யல அவனுக்கு தெரியல. இப்படி கண் பார்வை நம்முடைய நிலை இருக்குது. அங்க கொண்டு போய் 2ஐயும் போட்டு முடிச்சு போட முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. நேரா நீ என்ன செய்வே, நரகத்துக்கு தான் போக வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால கனவு என்ற பெயர்கள்ல நம்ம பார்க்காத ஒன்றை பார்த்ததாக அல்லது இல்லாத ஒன்றை இருப்பதாக அதை ரொம்ப அதிகப்படுத்தி நம்ம மக்களிடத்தில் நாம் சொல்வோமேயானால் இந்த மாதிரி ஒரு தண்டனை நமக்கு கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பொய் பேசுவதில் அதிகமாக எங்க நடக்குதுன்னா வியாபார தொழில் துறையில் வந்து நிறைய நடக்கிறது. பொய் பேசாமல் வியாபாரம் என்பதே இல்லை என்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. நீங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிறீங்க. ரியல் எஸ்டேட்ல கொடுக்கக்கூடிய விளம்பரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னமோ சொர்க்கலோகத்தில் அந்த வீடு கட்டுற மாதிரியே அப்படியே ஒரு ஃபீலிங் இருக்கு நமக்கு. அப்படியே அற்புதமா இங்க அப்படி இருக்குது இங்க இருக்குது. இந்த இப்போ மௌலிபாக்கத்துல காட்டினா பாத்தீங்களா, கீழே 14 மாடி, அதை பாத்தீங்கன்னு சொன்னா அது துபாய் அபுதாபி அங்க இதுல சுவிட்சர்லாந்துல இருக்கிற மாதிரி வீட்டினுடைய கட்டவே இல்லை. அதை ஒரு ஆள் இதை எடுத்து போட்டிருக்காங்க. இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3D படத்தை கொண்டு வந்து கார் அப்படி வந்து நிக்கிற மாதிரி, இதுல வந்து நிக்கிற மாதிரி, போய் மேல போய் இருக்கிற மாதிரி, கட்டில பார்த்தா மெத்தைய பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் இவ்வளவு பெருசா வீடு அப்படின்னு நாம் நினைக்கிற மாதிரி அப்படி டிசைனிங் பண்ணி அப்படிதான் எல்லாத்தையும் நினைஞ்சிருக்கான். ஆனா என்ன செய்ய, அஸ்திவாரமா ஒழுங்கா தோணலாம். இவ்வளவு காட்டி இவ்வளவு அதை நிறுத்தி இது நிக்கும் சொன்னானா, அஸ்திவாரம் ஒழுங்கா தோணானா, மண்ணை ஒழுங்கா பரிசோதனை பண்ணானா இல்ல. அப்ப வீடை எல்லா இடத்திலையும் இந்த மாதிரி பொய்யானது இப்படி கட்டுவோம் அப்படி கட்டுவோம்னு எதையாவது ஒன்னை சொல்லி என்ன செய்கிறார்கள், பணத்தை வாங்கலாம். சில இடங்கள்ல எங்கேயோ கொண்டு போய் நிக்கிறான் வனாந்தர காட்டுல பாத்தீங்கன்னா அங்க பக்கத்திலேயே ரயில் நிலையம் இருக்கிறது, சுவையான தண்ணீர் வந்து 10 அடியில் கிடைக்கும், அழகான காற்றுகள், பக்கத்துல மெடிக்கல் காலேஜ், அது இதுன்னு போய் பார்த்தோம்னா வனாந்தர காட்டுல இறக்கி விடுவாங்க. பார்த்தா ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் அங்க இடத்துல ட்ரெயின் கூன்னு போயிட்டு இருக்குங்க. தெரியல, அதுக்கு போனா 4 மணி நேரம் நடந்து போகணும். எங்க உங்களை அப்படியே இறக்கி விடா, வெளிநாட்டில் வந்து வாங்கி வெளிநாட்டுல இங்க உள்ளவங்களால பக்கத்துல தெரியும், வெளிநாட்டுல போய் இங்க இருந்து வசூல் பண்ண போயிடுறது. அங்க அற்புதமான இடம், இந்த இடம் அந்த இடம், இன்று வரையிலேயே அவன் வாங்கின 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் கூட ஏறாத இடங்களும் இருக்கிறது. காட்டுக்குள்ள கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சு நமக்கு ரியல் எஸ்டேட்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுறான். பொய் தானே?
நடக்கும் தூரத்துல என்னது பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லுவான். பார்த்தோம் சொன்னோம்னா நம்ம படுத்துருவாங்க. அவ்வளவு தூரத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். என்ன மெடிக்கல் காலேஜ் எங்க மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது எல்லாம் ப்ராசஸ்ல இருக்குது அப்படிங்குவான். எங்க மெடிக்கல் காலேஜ் எங்க இருக்குது? இல்ல அந்த அவர் நம்ம ஆட்சி மாறிடுச்சா இல்லையா, அது திமுகவில் கொடுத்த இதை நிறுத்திட்டான். இப்படி நிறைய பொய்கள் நீங்க ரியல் எஸ்டேட்ல பொய் பேசுறதுல ரொம்ப அதிகம். நேர்மையா நடக்கக்கூடிய ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார். அது வில்லங்கமான இடத்தங்களை வித்து விட்டு அம்மாட்டு போயிடுறான். இப்படி வியாபாரம் பண்ணி பொய் புரட்டுகள்ல வியாபாரம் செய்யறவங்க சீட்டு பிடிக்கிறேன் பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை ஒரு மாசம் 500 ரூபாய் 1000 ரூபான்னு கட்டுங்க, முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்தை நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி தர்றோம். கடைசியில பாத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு ஓடி போனவன் உண்டு. கடைசியில் நம்மள்ட்ட காட்டுவதற்கு முன்பகுதியை காட்டுவான், பின்னர் கடைசியில சீட்டு விழுந்த போனோம்னா கடைசியில கொண்டு போய் இடத்தை தருவான். இது எல்லாம் வியாபாரத்தில் நிறைய பொய்கள் எல்லாம் புரட்டுகள் நிறைய. இந்த பத்திரிகையில் ஒரு செய்தி இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இணையதளத்துல ஒரு விளம்பரம், நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு இரட்டிப்பாக தர்றாங்க. நம்ம ஆளுக்கு ஏமாறுற மாதிரி உலகத்துல எவனும் ஏமாறவே மாட்டான்னு நினைக்கிறேன். எத்தனை தடவை ஏமாந்தாலும் எத்தனை அடி அடிச்சாலும் சரி ரொம்ப நல்லவங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஏமாந்துட்டு தான் இருக்கான். ஏன்னா இப்படி இந்த உடனே அவன் கொஞ்சம் விவரமான ஒரே மாதத்துல போனை போட்டிருக்கான், தமிழ்ல தான் பேசியிருக்கான். இப்படி இருக்கிறீங்களா, உங்களுடைய ஆபீஸ் அலுவலகம் எங்க இருக்கு? எங்களுடைய அலுவலகம் கொச்சியிலையும் பெங்களூர்லயும் தான் இருக்குது, சென்னையில இல்ல. ஆனா பணம் நீங்க தரீங்கன்னா நாங்க நேரா உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம். ஆஹா, என்னடா தமிழ்ல பேசுறான், ஆனா என்னடா அங்க இங்க பேசுறோம் கர்நாடகா பேசக்கூடியவனும் மலையாளம் பேசுற இடத்துல போய் ஆபீஸ் வச்சிருக்கான், திருட்டு போய் மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ்ல அவன் புகார் பண்ணிட்டான். புகார் பண்ணோம்னா போலீஸ் என்ன செஞ்சது, நீங்க பணத்தை கொண்டு வாங்க ரவுண்டு கட்டி பிடிச்சிருவோம் சொல்லிட்டு வந்தவன ஒரு தனியார் ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கான். 4 பேரு அருவா கத்தி எல்லாத்தோடய வண்டியில வந்திருக்காங்க. இறங்கி பணத்தை கொடுக்கும்போது பட்டக்க நம்பிட்டான். பார்த்தா எல்லாருமே நாமக்கல்ல உள்ளவன். எங்க இருக்கா, எனக்கு கொச்சில அலுவலகம் இருக்குது, பெங்களூர்ல அலுவலகம் இருக்குன்னா போய் பிடிச்சி பார்த்தா பல கோடி ரூபாய் ஏமாத்திருக்கான்னு நீ பத்திரிகையில போட்டிருக்கான். இப்படி ஆன்லைன்ல ஏற்படுறதுல நிறைய ஏமாத்துவர்கள் பணத்தை எப்படி எல்லாம் புடுங்கலாம். நீ ஆரம்பம் இதையெல்லாம் பாத்தீங்கன்னா பல மணி நேரம் சொல்லலாம். ஈமு கோழியை பார்த்து கேள்விப்பட்டீங்கன்னா இல்லையா? அந்த ஈமு கோழி அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருந்ததை பிடிச்சிட்டு இங்க உள்ள விட்டு அதுக்கு என்ன செய்யலாம், நாங்க குடிசை கட்டி தர்றோம், அதை கட்டி தர்றோம், எல்லாம் இறகுக்கு காசு, அது கழிவுக்கு காசு, முட்டை 1000 5000 அப்படின்னு என்ன இறக்கி விட்டான். அதனுடைய மருந்துகள் எல்லாம் ஓஹோ ஆகும். ஒரு கடையில கூட அந்த மருந்து விற்கிற மாதிரி தெரியல நம்ம பார்த்தோம்னா. ஆனா கட்டி தர அழைச்சி இறந்து சொல்லிட்டு ஏமாத்திட்டு இப்ப எல்லாருமே கம்பி பண்ணிட்டு இருக்கான். அதை முடிச்சு கொஞ்ச காலம் படத்துக்கு ஒரு அடுத்த என்ன செஞ்சா, நீங்க அடுத்து இறங்குனீங்க கொப்பரை தேங்கான்னு சொல்லிட்டு இறங்கலாம். அதுல நீங்க முதல் வீடு போட்டீங்கன்னா 2 மாசத்துல 4 மடங்கா போகணும். அதுலயும் பணத்தை போட்டு ஏமாந்தான். நாட்டுக்கோழி அப்படின்னு சொன்னா அதை வளர்க்கறன்னு போனா இப்படி நிறைய வியாபாரங்கள்ல பொய்யை புரட்டுகளை முதலீடுகளை வைத்து பொருளாதாரத்தை நிறைய சுரண்டுகிறார்கள். அது இந்த நம்ம பக்கத்துல இருக்கு பர்மா பஜார். அதுல நல்லவர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஏமாந்தவர்கள் கதைகள் நம்மகிட்ட இருக்கு. ஒரு ஆள் கல்யாணத்துக்காக வேண்டி வாட்சி வாங்க போனார். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேலையில தான் சாயம் போயிருக்கு. வாட்சில சாயம் போன கதை கேட்ட நாம ஒரு மௌலவி போய் வாங்கியிருக்காரு. பார்த்து நல்ல இந்த மாதிரி கோல்டு வாட்சி வெளிநாட்டு கேசியோ மேட் இன் ஜப்பான் எல்லாத்தையும் அடிச்சு கொடுக்குறாங்க. அடிச்சு வேற ஒரு நாள் போட்டிருக்கா எல்லாம் தண்ணி பூரா உள்ள போன உடனே சோப்பு கலரும் வெள்ளை கலரும் சாயம் போய் நிக்குது. கொண்டு போய் விட வெட்டி விடுவோம் வெட்டி. அதான் ஒரு கூட்டம் மொத்தமா சேர்ந்துருவாங்க. நீங்க கடையில போனீங்க அந்த மாதிரி இடத்துல அதெல்லாம் முடியாது, எல்லாரும் சேர்ந்தவொடனே அதுலயே பயந்து ஓடி வந்துரு. அதுவும் அறியாம கிராமப்புறத்துல வந்தா டேப் ரிகார்டு கேட்டா அதை போடுங்க, அங்க போடுவான். சிவாஜி பாட்டை போடுங்க, போனால் போகட்டும் போனா, இது எதுக்கு போடுறான்னு இவனுக்கு தெரியாது. அங்க போன போறதான் இந்த பாட்டை தான் போட்டிருக்காங்க. உள்ள ஒண்ணு இருக்க கரபுரன்னு உடசலை கொடுத்து எல்லா இந்தியா வெளிநாட்டு இதுன்னு கொடுத்து ஏமாற்றக்கூடிய வெளிநாட்டினுடைய பொருள்களை வைத்து ஏமாற்றவங்க இருக்கா. ஒரு சிலர் நல்லவங்க இருக்கு, அதெல்லாம் கோவிக்க வேண்டியதில்லை. எவன் ஏமாத்தினாலும் அவர்களை சொல்றோம். இப்படி ஏமாற்றியவர்கள் நிறைய பேர்கள் நம்முடைய வட்டாரங்கள் முஸ்லிம்களுடைய பெயர்களிலே இருக்கக்கூடியவர்கள் நிறைய பொய். நம்முடைய பணம் அதிகம் வர வேண்டும் என்பதற்காக வியாபாரத்தில் நிறைய பொய் பேசுறாங்க. ஹஜ் சர்வீஸ்ல எத்தனை இதுவும் இன்று வரையிலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஹஜ்ஜில சொல்லக்கூடிய அந்த வர்ணனைகளை யாரும் நம்பி போயிடாதீங்க. எப்படி வர்ணிக்கிறார்கள் தெரியுமா? ஹஜ் அப்படின்னு எட்டி பார்க்கும் தூரத்தில், நடந்து பார்க்கும் தூரத்தில் காபத்துல்லாவை நீங்கள் தரிசிக்கலாம். அவங்க ஒண்ணு ஹோட்டல்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா லுஹர்ல புறப்பட்டாதான் அசருக்கு இங்க சேர முடியும். ஆனா இது காபத்துல்லா தெரியும். காபத்துல்லா டவுன்ல இருக்குது. அதனால மாடியில இங்க இருந்து பார்த்தா கூட அது தெரியும், எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும்.
பக்கத்துல. அப்ப நம்ம என்ன செய்யணும், 5 வேளை தொழுகைக்கு டெய்லி போய் நம்ம தொழுது வரலாம். நீங்க நினைச்சிட்டு போனீங்கன்னா அங்க கொண்டு போய் இறக்கினா என்னது மகரிப் போறப்பதான் இஷாக்கு வந்து சேர முடியும். அந்த மாதிரி செய்யறாங்களா இல்லையா? அந்த ஹோட்டல்ல கொடுப்போம், இந்த ஹோட்டல்ல கொடுப்போம், கடைசியில மினாவிலேயே இடம் கொடுக்கலாங்க. அப்படி 500 பேருக்கு மேல் ஏமாற்றி போன இதுல வந்து கைது பண்ணி இருக்கிறாங்க. இங்க ஒரு பிரச்சனை நம்ம தலைமை கூட வந்தது. ஹஜ் சர்வீஸ்ல கூட்டிட்டு போய் ஹஜ்ஜ கூட்டிட்டு போறேன், இந்தா கூட்டிட்டு போறேன், அந்தா கூட்டிட்டு போறேன், நாளை கூட்டிட்டு போறேன், நாளை குளிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எப்படி ஐஸ் பண்ணாங்க தெரியுமா? பணத்தை கொடுத்த உடனே ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல் காரா, வாங்க ஹாஜி உட்காருங்க ஹாஜி. ஐயா நான் ஒன்னும் ஹஜ்ஜே செய்யவே இல்லையே, நீங்க பணம் கொடுத்துட்டு நீயத்து வச்சுட்டாலே நீங்க ஹாஜி தான் அப்படின்னு அவருக்கு மாஷா அல்லாஹ். அவன் நினைக்க என்ன தெரியல, இது நீயத்திலேயே ஹஜ் செஞ்சுட்டு அனுப்ப போறாங்கிறது அவனுக்கு புரியல. ஆனா இப்படி சொல்லி ஏமாத்தி இங்க வந்து இது உண்மையிலேயே வந்து சொல்லப்பட்டது. அவனை அடிச்சு பொடிச்சு பணத்தை அவர்களுக்கு கொடுத்து மார்க்கம் தொடரக்கூடிய இபாதத்துகளிலேயே எவ்வளவு ஏமாத்துறான்னு பாருங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வியாபாரத்துல அவன் பண்ணினான் என்று சொன்னால் அவனுடைய நிலை என்ன? சஹீஹ் புகாரியில் 2079வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வைன் கத்தமா வ கதபா வ முஹிக்கத் பரக்கத்து பைஹிமா. அவனுடைய வியாபாரத்தில் அவன் பொய் பேசினால், அந்த குறைகளை மறைத்தால் அவனுடைய பரக்கத்துகள் அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான். ஒரு பரக்கத்தும் இல்லாத நிலையை அல்லாஹ் தஆலா ஆளாக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய அருளை பரக்கத்தை ஒருவன் பெற வேண்டுமானால் உன்னுடைய வியாபாரத்தில் குறை இருந்தால் குறைய சொல். இப்ப தூரமான இடத்தில் இருந்தா வரணும்னா தூரமாகத்தான் இருக்கும். சரியாக எவ்வளவு நேரம் ஆகுமோ அதை கரெக்டா சொல்லு. எந்த உணவு கொடுப்போமோ அந்த உணவை சொல்லு. கரெக்டா இடம் இருந்தால் இடம் இருக்குன்னு சொல்லு. இதையெல்லாம் சொல்லாமல் பொய்யையும் புரட்டையும் ஒருவன் செய்வான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு பரக்கத்தை இல்லாமல் அவனுடைய பொருளாதாரத்தில் இறைவனுடைய அருள் இல்லாமல் ஆக்கி விடுவான். அப்ப இறைவனுடைய அருள் இல்லையானால் பணம் வர்ற மாதிரி இருக்கும். அல்லாஹ் தஆலா எதையாவது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இடையூறை தந்து விடுவான் என்பதை அவர் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் 176வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. மனித்தா தஅவ காதிபத்தின் யஸ்தகஸ்ஸர பிஹா லம் யஸிதுல்லாஹு இல்லா கில்லத்தன். ஒரு மனிதன் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பொய்யை பேசி அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய்யை பேசினான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இழப்பை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்த மாட்டார். நிறைய வேணுங்கிறதுக்காக நீ பொய்யை நீ சொன்னீங்கன்னா அல்லாஹ் தஆலா மறைமுகமாக உனக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்குரிய வழியை ஏற்படுத்தி விடுவான். அதனால பொய்யை நீங்கள் பேசாதீர்கள் என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதற்கு அடுத்ததாக முக்கியமாக இந்த தொழில செய்கின்ற பொழுது எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹுவை இழுத்துக்கிறது. ஒரு செய்தியை ஒரு சொல்லுகிறோம் என்றால் ஆதாரத்தை கேட்டால் ஆதாரம் வல்லாஹி நான் அப்படி செய்யவே இல்லை, வல்லாஹி இப்படி நான் தருவேன் அப்படின்னு எதற்கெடுத்தாலும் அல்லாஹுவை என்ன செய்வது, அழைத்துக் கொள்வது. ஏன்னா அல்லாண்ட உடனே நம்ம பயப்படுறோம். இறைவன் மீது சத்தியம் விட்டான் என்பதற்காக நம்ம நம்புகிறோம். இப்ப இந்த மாதிரி விஷயத்துல பொய்யான விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹுவை சத்தியமிட்டு பொய் சத்தியம் விடுவான் என்று சொன்னால் மறுமை நாளில் அவனை அல்லாஹ் தஆலா ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அவனுக்கு கடுமையான அதாப் இருக்கிறது. சஹீஹ் புகாரியில் 2369வது செய்தியாக இடம்பெறுகிறது. சலாசத்துன் லா யுகல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யன்னுரு இலைஹிம். மறுமை நாளில் 3 நபர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், அவர்களை பேசவும் மாட்டான். அதுல ஒரு மனிதர் ரஜுலுன் ஹலஃப அலா சில்அத்தின் லகத் ஆத்தா பிஹா அக்ஸர மிம்மா ஆத்தா. ஒருவன் வந்து சத்தியம் செய்கிறான். எப்படி சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் தான் வாங்காத அளவை விட கூடுதலாக வாங்கியதாக சொல்லி விற்பனை செய்கிறான். ஒரு பொருளை வியாபாரத்துக்கு வாங்கணும், ஒரு 100 ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு கேட்டா கட்டுப்படி ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம். நான் வாங்கினதே 110 ரூபாய்க்கு வாங்கினேன். இது நிறைய பேர்கள் ஏன்னா விற்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்புறம் கடைசியில் பார்த்தா 90 ரூபாய்க்கு நம்ம தந்துருவோம். நீங்க வியாபாரத்தை கேட்டு பாருங்க, எனக்கு அடக்கம் ஆகாத அடக்கமே எனக்கு 110 ரூபா 125 ரூபான்னு சொல்லிட்டு 80 ரூபாய்க்கு கூட பணத்தை வாங்கிட்டு போயிடலாம், பொருளை வாங்கிடலாம். அப்ப என்ன அடக்கத்தை விட நஷ்டத்துக்கு அனுபவிக்க போற? அப்ப நீ நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்து நீ தொழில என்ன செய்ய முடியும், குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? எல்லாம் போய் 50 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 110 ரூபாய்க்கு வாங்கின 125 ரூபாய்க்கு வாங்கினு சொல்லுவது. இந்த மாதிரி வியாபாரத்துல வந்து என்னுடைய கடை வாடகை இருக்கிறது, சம்பளம் இருக்கிறது, அதனால எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லலாமே தவிர வாங்கியதை வந்து கூடுதலாக வாங்கினேன் பொய்யாக சொன்னான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், மறுமை நாளில் அவனை பார்க்க மாட்டான். அதே மாதிரி அடுத்ததாக வஹுவ ரஜுலுன் ஹலஃப அலா யமீனின் காதிபத்தின். பொய்யான சத்தியம் செய்கிறான். பாதல் அஸரி லியக்தா பிஹி மால ரஜுலின் முஸ்லிமின்.
ஒரு முஸ்லிமான ஒருவனுடைய பொருளை அபகரிப்பதற்காக அசர் தொழுகைக்கு பிறகு பொய் சத்தியம் செய்து பொருளை அபகரிக்கக்கூடியவனையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றார். ஏன் அசருக்கு பிறகு? அசருக்கு பிறகுதான் அன்றைய காலத்தில் மக்கள் எல்லாம் கூட்டமாக குழுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் மீது சத்தியமாக இது எனக்குரிய பொருள் அப்படின்னு சொல்லி பொய் சத்தியத்தை சொல்லி அடுத்தவன் பொருளை ஒரு அபகரிப்பதற்காக வேண்டி நாடினான் என்றால் அவனையும் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக உபரியாக தண்ணீரை இருந்தும் தண்ணீரை கொடுக்க மறுத்தவன் அவனையும் அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான ஒன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பொய் பேசி வியாபாரம் செய்து பொருளாதாரத்தை எவரெல்லாம் திரட்டி இருக்கிறானோ இவன் செய்யக்கூடிய எந்த தர்மமாக இருந்தாலும் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அடுத்தவனை ஏமாத்துறது, பொய் பேசி சம்பாதிப்பது, இப்படி எல்லாம் ஒரு செல்வத்தை நிறைய சேர்த்து வச்சுட்டு நான் தர்மம் செஞ்சேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிற மாட்டான். சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது 1410வது செய்தியாக, மன் தஸத்தக பி அத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின், தூய்மையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரித்தம் அளவுக்கு ஒருவர் தர்மத்தை செய்வார் என்று சொன்னால் அல்லாஹ் அதை வலது கரத்தால் பெற்றுக் கொள்கிறார். அது இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா யக்புல்லாஹு இல்ல தய்யிப், தூய்மையானதை தவிர அல்லாஹ் தஆலா எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் மின் கஸ்பின் தய்யிபின், தூய்மையான வியாபாரம் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, தூய்மையான பொருள்ல நீ தர்மம் செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உனக்கு ஏத்துக்குவான். இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதனால நாம் செய்யக்கூடிய இந்த தர்மம் நமக்கு நன்மை அளிக்கணும்னு வச்சுக்கிறீங்க, மறுமையில உங்களுக்கு வெற்றி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்தமானதா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுங்கிறதையும் மனதில் வச்சுக்கிறீங்க. இதை சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. 1844வது செய்தியாக, ஒரு காலகட்டத்தில் யாருமே நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க, விட்டுருவாங்க. டாக்டர் முதற்கொண்டு கை விரிச்சிருவார், நீங்க மேல பாத்துக்கிறீங்க அப்படின்னு. அப்ப அந்த நேரத்தில் எல்லாரும் படைத்த இறைவனை நினைத்து பார்ப்பார்கள். அப்போ அந்த படைத்த இறைவனை நினைத்து பார்க்கின்ற நேரத்தில் அவனுடைய கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கணும் சொன்னா உங்களுடைய வியாபாரத்தின் மூலம் அந்த வரவுகள் அனைத்தும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒன்றும் கிடைக்காது. சஹீஹ் முஸ்லிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் ரொம்ப தூரமான பயணத்தில் செல்கிறார், முடிகள் எல்லாம் கலைந்து போய் பரட்டை தலையாக இருந்து யாரப்பி யாரப்பி என்று அல்லாஹ்விடம் கேட்கிறான். ஏன்னா பயணத்தில் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பவனுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான். அந்த துவாவுக்கு அல்லாஹ் தஆலா அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்றாங்க. ஏன்னா உள்ளூர்ல இருக்கின்ற பொழுது தவறு செய்வதற்கு பயப்படுவான். ஏன்னா சொந்தக்காரன் பாத்துருவான், நண்பர்கள் பாத்துருவான். அதனால ஆரம்ப காலத்திலேயே சினிமா பாக்கணும்னா பக்கத்து ஊர்ல போய் பார்த்துட்டு வந்துரு. இங்க பார்த்தோம்னா என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா வெளியூர்ல போய் பார்த்தோம்னா எந்த தப்பு செஞ்சாலும் என்ன செய்யறது தெரியறது. அதனால நீங்க பாருங்க, அரபு நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள், மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு நாட்டுல போய் விபச்சாரத்துலாம் போயிட்டு வருவாங்க. இங்க இருந்தா கண்டுபிடிச்சிருவான், அதை அடிச்சு போட்டுருவாங்கறனால அதுக்குன்னு சில நாடுகள் இருக்கு, அங்க போயிட்டு வந்துடுறது. அங்க யாருக்கும் தெரியாதுங்கிறனால. அப்ப வெளியூர்ல போயும் கூட அல்லாஹ் ஒருத்தர் நினைத்து பார்க்கிறான்டா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்டா அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், அந்த துஆக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறான்டா ஒருத்தன் பாதிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். ஆனா அல்லாஹ் எப்படி பதில் அளிப்பான்னு கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மத்அமஹு ஹராம் வ மஷ்ரபஹு ஹராம் வ மல்பஸஹு ஹராம் வ குதிய பில் ஹராம். அவன் சாப்பிட்டது ஹராமாக இருக்கிறது, குடித்ததும் ஹராமாக இருக்கிறது, உடுத்தியதும் ஹராமான வழியில் வந்ததாக இருக்கிறது, அவன் உடலே ஹராமிலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அல்லாஹ் தஆலா அவனுக்கு பதிலளிப்பான் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் கேட்கிறார். அப்ப நம்ம உடல் முழுவதுமே திருட்டு தனஞ்சு பொய் பேசி பிராடு பண்ணி நம்முடைய உடலை நாம் வளர்த்திருப்போம் என்று சொன்னால் நாம் கேட்கக்கூடிய அந்த துஆவு கூட அது ஒரு நிர்பந்தமான காலகட்டத்தில் அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவார். அப்ப நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் உண்மையாளர்களாக நம்முடைய வியாபாரத்தில் நடக்கணும். அடுத்தவனை ஏமாற்றி விடக்கூடாது, அடுத்தவர்களுடைய பணத்தை அபகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. எத்தனை பேர்கள் நீங்க பார்க்கிறீங்க, 2 பேர்கள் கூட்டாளியாக இருந்து ஒரு வியாபாரம் செய்கிறார்கள், அதுல பிரச்சனை வருது. இவன் ஏமாத்திட்டான், அவன் ஏமாத்திட்டான். இன்னும் சொல்ல போனால் பிள்ளை தந்தைக்கு மத்தியில் கூட பிரச்சனை வருது. என்னுடைய சொத்தை அவன் அபகரிச்சுட்டான், என்னுடைய சகோதரன் சொத்தை தம்பி அபகரிச்சுட்டான். இப்படி எல்லாம் இரத்த பந்தங்களில் இருக்கக்கூடியவரோட பொய்யும் புரட்டையும் செய்து அடுத்தவருடைய பொருள்களை அபகரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என்றாவது ஒரு நாள் நாம் தனித்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம்.
அல்லது யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமை ஏற்படலாம். அப்ப அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நமக்கு உதவுற மாதிரி நிலைமை இருக்கும். அப்போ போய் அல்லாஹ்விடத்தில் கேட்டோமையானால் நம்ம செய்த இந்த தவறுகள்லாம் அதுக்கு இடையூறாக வந்துடும். அதனால நீங்க வியாபாரம் செய்கின்ற விஷயத்துல பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும். அதற்காக பொய் சொல்லி திரட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல. இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார். இதே மாதிரி ஒருத்தன் நடந்து கொள்வானால் மறுமையில் அவனுக்கு என்ன தண்டனை, இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக விளக்கி இருக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் 1386வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அந்த கனவுக்கு வரங்கட்டு அல்லாஹ் நாடியது நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் கேட்கும் போது நபி தோழர்கள் யாரும் எங்களுக்கு எந்த கனவும் வரல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னை 2 பேர் அழைத்து கொண்டு போனாங்க. அதுல ஒரு மனிதர் வந்து ஒரு பகுதிக்கு கொண்டு போனாங்க. அங்க ஒரு மனிதர் என்ன செய்தார்னா உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருடைய தாடையில் ஒரு இரும்பு குக்கிகளால் ஒரு அடி அடிக்கப்படுகிறது. அது பிடரி வழியாக வெளியே வருகிறது. அது எடுத்த உடனே திரும்பவும் அந்த பழைய தாடை சரியாகிறது. திரும்ப இன்னொரு தாடையில் அடிக்கப்படுகிறது. இப்படி கடுமையான வேதனை ஒருவனுக்கு செய்யப்படுகிறது. அப்போ நான் கேட்டேன், இவர்கள் யார், நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்களாக கேட்டுவிட்டு கடைசியில் வந்து சொல்கிறார்கள், அம்மல்லதி ரைத்துஹு இஷக்கு சிதுக்குஹு, எவனுடைய அந்த தாடை உடைக்கப்பட்டதோ அவன் யார் என்று சொன்னால் ஃபக்கல்லாப், அதான் மிகப்பெரிய பெரிய பொய்யன் அவன். யுஹத்திசு பில் கதிபதி, அவனுடைய பொய்களை என்ன அதிகமாக பேசி வந்திருக்கிறான். இந்த பொய்கள் எல்லாம் என்ன செய்கிறதுனா உலகம் முழுவதும் பரவி போனது. இவனுடைய பொய்யின் காரணத்தினால் அனைத்து உலக மக்களிடத்திலேயும் இந்த பொய் சேர்ந்தது. இதற்கு இவன் ஒரு காரணமானவனாக மிகப்பெரிய பொய்யனாக இருந்தனால் இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. இது மறுமை நாள் வருகின்றவரையிலும் கொடுக்கப்படும். அதாவது கபருடைய வேதனையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஒருத்தன் பொய் பேசினான்னா அந்த பொய் பேசுவதற்கு காரணமாக இந்த தாடைக்கு மறுமை நாள் வருவதற்கு முன்பாகவே மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் நம்ம ஆளுக்கு அந்த பொய் சொல்வதில் இருக்கிற ரொம்ப சாதாரணமா, அதுலயும் நீங்க பேஸ்புக்கை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிட்டு பாருங்க, 99 பொய் தான். நல்ல விஷயங்களும் சில விஷயங்கள் எனக்கு தான் செய்யுது. நம்ம அறியாத புதிய புதிய செய்திகளும் போடுகிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய செய்திகள் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பயங்கரமான மோதல்கள் நடக்குது. எங்க இலங்கையில் நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. இந்த இலங்கையில போலீஸ்காரனால சுடப்பட்டு இருந்தாங்கன்னா இதுக்கு போட்டா அதுல உள்ளதை எடுத்து போடணும். பர்மாவில் எங்கேயாவது நடந்த ரொம்ப கோரகமான போட்டோவை போட்டு பார்த்தீர்களா, இலங்கையினுடைய கொடூரத்தை பாருங்க, பொய்யான செய்தி உள்ளது நுழைச்சு விடுறான். நம்மளும் பார்த்தோம்னா ஆஹா ரொம்ப கடுமையா இருக்கேன்னு, இருப்பது என்னவோ அதை என்ன செய்யணும் சொல்லணும். அது முடிஞ்சு அடுத்து பார்த்தோம்னா ராஜபக்சே இஸ்லாத்தை தழுவிவிட்டார்னு ஒருத்தவங்க போட்டாங்களா இல்லையா? எங்கேயாவது அவன் போய் என்ன செஞ்சிருப்பான், ஒரு இது நோம்பு கஞ்சி சாப்பிடுறதுக்காண்டி போய் நின்றுப்பான். அங்க நின்ற போட்டோவை எங்கேயாவது எடுத்து போட்டு இஸ்லாத்தை தழுவிவிட்டார். இது என்ன பொய் தானே? இது எந்த அடிப்படையில் எங்கிருந்து இந்த செய்தி எடுத்தாங்க? இதையாவது சும்மா அடிச்சு விடணும் என்ன செய்து பேஸ்புக்ல போடுறது. இது வந்து பேஸ்புக் பைத்தியங்கள் எத்தனை லைக் வருது அப்படிங்கறத பாக்குறது. ஒருத்தன் வந்து முடியாத பாம்பு கொத்தி ரொம்ப லேட்டா டாக்டர்கிட்ட வந்திருக்கான். டாக்டர் வந்த உடனே பாம்பு கொத்தி எவ்வளவு ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா மூதை பாம்பு கொத்திருக்கு இவ்வளவு லேட்டா எதுக்குடா நீங்க வந்த? இல்ல அந்த படத்தை எடுத்து பேஸ்புக்ல போட்டுட்டு எத்தனை லைக் வருதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய பேர்கள் ஒரு போட்டோ போடுறது எத்தனை லைக் வந்துருச்சு, போட்டானா அடுத்தவன் போட்டானா எத்தனை பேர் ஷேர் பண்ணா, இதே பைத்தியத்தில் ஏதோ ஒரு நல்ல செய்தி போதும் பார்த்தா பார்க்க போறான்னு போக வேண்டியல. இப்படி என்ன செய்யறதுக்காக வேண்டி சொல்றது. ராஜபக்சே பரவாயில்லை, அதுக்கு முன்னாடி என்னன்னா போப்பாண்டவர் இஸ்லாத்தை தள்ளிவிட்டார்னு போட்டோ பாத்தீங்களா இல்லையா? போப்பாண்டவர் எதை குரான் எதையோ பார்த்த மாதிரி ஒரு போட்டோவை பார்த்து போப்பாண்டவர் இஸ்லாத்தை தள்ளிவிட்டார். இப்படி பேஸ்புக்ல இருக்கிறார்களே ஒரே இதுலயே ஓடி பொய்யும் புரட்டுகள்லயே தன்னுடைய காலத்தை பூரா செலவழித்தவர்கள் நிறைய பேர்கள். அதுல நல்ல பணிகளுக்காக வேண்டிய தாவா பணிக்காக ஹதீசுகளையும் திருக்குறானுடைய வசனங்களையும் எடுத்து சொல்றவங்க ரொம்ப குறைவு. பேஸ்புக்லயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே தன்னுடைய காலத்தையே ஓட்டி அதுல பொய் முரட்டு. ஒருத்த வந்து சொல்லி இருக்கிறாரப்பா, நான் ஒரு ஆளை காதலிக்கிறேன். யார் எங்க இருக்காரு? யூஎஸ்ல. நீ இந்தியாவில இருக்க, அங்க உனக்கு எப்படி தொடர்பு? இல்ல பேஸ்புக்ல இது பண்ணோம்.
அப்புறம் அதுக்கடுத்துப்பா பேஸ்புக்லயே இது வந்து அதுக்கடுத்து வாட்ஸ்அப்ல வந்து எங்களுடைய காதல் இதாயிருச்சு. அப்புறம் வந்து ஸ்கைப்ல வந்து நாங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அப்போ உடனே அவர் திரும்பி சொன்னாரு, அப்ப என்ன பிரச்சனை இல்ல, ட்விட்டர்ல வந்து ரிசப்ஷன் வச்சுக்கிறீங்க, ஆனா ஈபேல வந்து பிள்ளைகளை விலைக்கு வாங்கிக்கிறீங்க, விற்க முடியல OLX ஒண்ணு இருக்குது, அதுல வித்துட்டு போங்க, எதுக்கு எந்த இங்க வர்ற அப்படின்னு அவருக்கு ஒரு கோபமா கேட்டதாக சொல்லி. இப்படிதான் நடக்குது. உண்மைதான? இது வந்து நகைச்சுவையா சொன்னாலும் இதான் காலம்பூரா ஓடிக்கிட்டு இருக்கு. குர்ஆனை படிக்கிறானா, ஹதீஸ படிக்கிறார்களா, அதுல முக்கியத்துவம் ஏதாவது செய்கிறார்களா? எதுவும் இல்லை. தன்னுடைய வாழ்நாளுடைய நேரங்கள் அனைத்தையுமே என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி இதுலயே அதிகமாக செலவழிக்கிறாங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, தப்பே கிடையாது. ஒரு மன்னர் அப்படித்தான் சொன்னார், இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு 5 பெரிய முட்டாள்களை எடுத்துட்டு கொண்டு வாங்க. மந்திரி என்ன செஞ்சாரு, தேடிக்கிட்டே வந்தார். இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லன்னா கழுத்தை தூக்கிடுவான். இவங்களுக்கு இதே வேலையை போச்சு. மன்னர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உருப்படாத எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான், அதை பாரு இதை செய்ய அப்படின்னு. போய் தேடிக்கிட்டே வந்தா ஒருத்தனை பார்த்திருக்கிறான், மாட்டு வண்டியில உட்கார்ந்து போயிருக்கிறான், மேல மூட்டையை தலைக்கு மேல வச்சுட்டு போயிருக்கான். கேட்டிருக்கேன், என்ன ஏன்டா தூக்கிட்டு வச்சிருக்க? மாடே எண்ணெயை சுமக்குது, அதுக்கு இன்னொரு சுமையா வேணுமோ, அதுக்கான என் தலையில வச்சு உட்கார்ந்து. இவர் சூப்பரான முட்டாள் தான். அப்படியா இன்னொருத்த வந்து என்ன செஞ்சிருக்கிறான், ஓட்டு மேல இந்த புல்லு முளைஞ்சு இருக்குது, ஏதோ ஒரு மரம் இருக்கு, அதுல மேய்க்கணுங்கிறதுக்காண்டி மாடை தூக்கி மேல ஏத்திக்கிட்டு 2 பேரு கூட்டிகிட்டு வந்தாச்சு. எங்க அப்படின்னா மன்னர்கிட்ட கேட்டா, மன்னர் சொல்லியிருக்காரு, யாரு 2 முட்டாளி, இவன் இந்த மாதிரி செஞ்சான், 2 ஓகே. 3வது யாரு? நாட்டுல எத்தனையோ வேலைகள் இருக்கு, எவ்வளவோ விதமான ஆலோசனை கொடுக்கறதுக்கு பதிலா இவங்களை தேடிக்கிட்டு போனே 3வது முட்டாள் நான் தான். அப்படியா? பரவாயில்ல. அப்ப இன்னொருத்தர் இருக்கான, அதுக்கு மேல் திரையில, அது யாரு? நாட்டின் எத்தனை பணிகளை இருக்கும் போது இப்படி ஒரு பணியை கட்டளையிட்டாரே மன்னா, நீங்கள் தான். அது அவருக்கு சாக்காயிருச்சு. அப்போ கொஞ்ச நேரம் சாக்காயின்னு, சரி நியாயமானதான், எத்தனையோ வேலையை போட்டு இவனை போனோம், சரி 1ஆம் நம்பர் யாரு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மொக்க கதைகளை பேஸ்புக் உட்கார்ந்து படித்துக் கொண்டு இருக்கிறானே அவன் தான் இருக்கிறதே முதல் முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க, குறிப்பிடுவாங்க. இப்படி கதைகள் ஏதாவது கிடைக்குதா, உருப்படாத ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு பேஸ்புக்லயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் பார்த்தா. ஒரு சகோதரர் சொல்றாரு, நோம்புலனா இங்க வெளிநாட்டுல இருக்கும்போது இது நடந்துகிட்டு இருக்கு, கால்பந்து போட்டி. நைட்டு 1 மணிக்கு தொழு எதுவுமே இல்லாம ஜெர்மன் ஒரு கோல் போட்டு விட்டது பேஸ்புக்ல. என்ன, நெதர்லாந்து இத்தனை கோல் வந்து விட்டது. இதை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறார், தன்னுடைய நாள் பூரா வேஸ்ட் ஆகி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆள் போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அப்போ நேரங்கள் ரமலானுடைய மாதத்திலும் கூட நிறைய நேரங்கள் எதுல போகிறது என்று சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக போறது. அதுல ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் அதிகமாக பரப்புனீங்க, பயான்கள் இதை எடுத்து போறீங்க, ஹதீஸ்களை எடுத்து போறீங்க, அது தப்பே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருமே விரைவாக இலகுவாக என்ன செய்கிறது, நம்ம இடத்துல போய் சேருகிறது என்று நம்ம சொல்லலாம். ஆனா வெறும் பொய்யான செய்திகளை, ராஜபக்சே இஸ்லாத்துக்கு வந்தாரு, பாப்போண்டர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, அந்த நிலையில் இஸ்லாத்துக்கு வந்தாரு, அவர் வந்துட்டாரு, பொய்யான செய்திகளை நம்ம பரப்பணும் என்று சொன்னால், அது அல்லாஹ்வின் தூதர் அவர் சொன்னாங்களே, இந்த மாதிரி செய்திகள் பேஸ்புக்ங்கிறது உலகம் முழுவதிலேயும் போய் சேர்றது. இந்த பயான் 2 நாள் 2 பேருக்கிட்ட போகும். பேஸ்புக்ல போட்டா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்க்கிறான். அப்ப ஒருவனுடைய பொய் வந்து உலகம் முழுவதும் போய் என்ன செய்ய சேருகிறது என்றால், அதற்காக வேண்டிதான் இவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால இதில் இருந்து நம்ம விளைவிக்கணும். அடுத்து இந்த பொய்களில் எந்தெந்த பொய்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்காங்க. நம்முடைய வாழ்நாள்ல நிறைய சொல்றோம், இதுல மார்க்கத்துல தண்டனை உண்டா இல்லையா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்களா என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் விரிவாக பார்க்கலாம். Allah